அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்றது முதல்ல யூனிட் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பகுதியில இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே வரக்கூடிய தலைப்பு தான் என்னது அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்கள். சோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள்ன்றது எப்படி ஆரம்பிச்சிச்சு, இதுக்கான இதெல்லாம் வந்து எங்க இருந்து வந்திருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டக்குழு தான் 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் ஆண்டு திட்டங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இந்திய அரசின் அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது நிதி ஆயோக். சரிங்களா? அப்ப திட்டக்குழு தான் என்னது அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் ஆண்டு திட்டங்கள் முதலியவற்றை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இந்திய அரசின் அமைப்பு. இது முதல்ல இந்த 5 ஆண்டு திட்டங்கள்ன்ற இந்த ஐடியா வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1934 விஸ்வேஸ்வரையா என்ன பண்றாரு அப்படின்னா திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு புக் எழுதுறாரு. அதுல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா 10 இயர்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் என்ன செய்யறாரு அப்படின்னா அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாதிரி வளர்ச்சிகள் எல்லாம் இவ்வளவு காலத்துக்குள்ள அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த நூல்ல அவரே எழுதியிருப்பாரு. இதை அடிப்படையா இது ஒரு சைடு இருக்கும்போது 1935 போடப்பட்ட இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அடிப்படையில 1937 என்ன செய்யும் அப்படின்னா தேர்தல் நடக்கும். சரிங்களா? 36ல நேரு தலைமையில லக்னோல ஐஎன்சி காங்கிரஸ் செஷன் நடக்கும். அதுல வந்து தேர்தலில் போட்டியிடணும்னு முடிவு பண்ணுவாங்க. 1937 என்ன செய்யும் அப்படின்னா தேர்தல் நடக்கும். காங்கிரஸ் என்ன செய்வாங்கன்னா 8 பகுதிகளில் ஆட்சியை பிடிப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1161 இடங்கள்ல 716 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும். அப்ப அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த காங்கிரசினுடைய செயற்குழு கூட்டம் 1937 அதுக்கப்புறம் வந்து போடுவாங்க. அதுல மக்களினுடைய அன்னைக்கு இருந்த பிரச்சனையாக இருக்கக்கூடிய வறுமை ஒழிப்பு, அன்னைக்கு இருந்த பிரச்சனையா இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கிறது, அதே மாதிரி கல்வி பஞ்சம், அதே மாதிரி சுரண்டல், நோய், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடுவாங்க. இதுக்காக திட்டமிடல் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் கேட்டு ஒரு தீர்மானம் இயற்றுவாங்க. எப்ப காங்கிரஸ் செயற்குழு மீட்ல. அதே மாதிரி என்ன ஆகும் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். ரஷ்ய புரட்சியில் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ரஷ்ய புரட்சியில 5 ஆண்டு திட்டங்கள் போட்டிருப்பாங்க. அதனுடைய எக்கனாமிக்கல் குரோத்தை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி தொடங்கணும் அப்படின்ற ஒரு யோசனை வந்து வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மேகநாத சாஹா அப்படின்ற ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 1938 வாக்குல என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஐஎன்சியினுடைய லீடரா இருந்த சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட போய் கேட்பாரு. ஹரிபுரா காங்கிரஸ் செஷன்ல அவர் தான் இருப்பாரு. 1939லயுமே திரிபுரா காங்கிரஸ் செஷன்ல இருப்பாரு. பட் அது அவர் இருக்கிறது பிடிக்காததுனால அவர் வெளியில போனோன்னே இப்ப ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக அந்த இடத்துக்கு வந்து நியமிக்கப்படுவாரு. சோ அப்ப 1938 தலைவராக இருந்த சுபாஷ் கிட்ட போய் மேகநாத சாஹா வந்து சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு, எல்லா விதமான வளர்ச்சிக்கும் திட்டக்குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் அப்படின்னா கேட்டுக்குவார். சரிங்களா? இதன் அடிப்படையில தான் என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் அதுக்கப்புறம் அவர் 39 வெளியில போயிருவாரு நேதாஜி. சோ அதுக்கப்புறம் அப்ப இந்த ஸ்டெப் வந்து எப்படி ஃபார்வர்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன விதமான வளர்ச்சியை வந்து பெற்றிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமாக 1950 மார்ச் 15 அன்னைக்கு ஒரு தீர்மானமானது பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்படுது. சோ 5 ஆண்டு திட்டங்களினுடைய பிறப்பிடம் அப்படின்றது இப்படிதான் ஆரம்பிக்குது. சோ 1950 மார்ச் 15 பார்லிமெண்ட்ல திட்டக்குழு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒண்ணு உருவாக்குவாங்க. அதன் அடிப்படையில தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டங்கள் போடப்படும். இந்த திட்டக்குழுவினுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டினுடைய வளங்களை கணக்கிடுறது, அதே மாதிரி குறைவான வளங்களை பெருக்கிறது, சமச்சீரான வகையில் அதை பயன்படுத்துறதுக்காக திட்டமிடுறதா என்னது அப்படின்னா என்னுடைய முக்கியமான பணி. இந்த திட்டக்குழுவினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா அதாவது தலைவர்னாலே பிரதமர் தான். இங்கே ஜவஹர்லால் நேரு தான் இருப்பார். சரிங்களா? இங்க வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்கா இருக்கு. ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? சரி. அப்ப முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்றது போடுவாங்க. திட்டக்குழுவினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் நேரு தான் என்ன செய்வார் அப்படின்னா முதல் பிரதமராக இருப்பார். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் அப்படின்றது முதல் 5 ஆண்டு திட்டம். இது 1951 தொடங்கப்பட்டதுல இருந்து தொடர்ந்து 2 ஆண்டு திட்டங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா போடப்படுது. 1951 தொடங்கப்பட்டதுல இருந்து 51 to 56 தான் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். சோ அப்ப அது போடப்பட்டதுல இருந்து தொடர்ந்து 2 5 ஆண்டு திட்டங்கள் போடப்படுது. ஆனா இந்தியா பாகிஸ்தான் போரால 65 தடைப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர்ட் 5 இயர் பிளான் போடலன்னு அர்த்தம் கிடையாது. போட்டதை என்ன செய்ய முடியாது அப்படின்னா பல தடைகள் வந்து அந்த இதுக்குள்ள ஏற்படும். அடுத்த 2 ஆண்டுகள் என்ன செய்யும் அப்படின்னா வளர்ச்சி, நாணய மதிப்பு இழப்பு இலக்கம், விலையேற்றம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். சோ அதுக்கு அடுத்ததா 3 ஆண்டு கால திட்டங்கள் 3 ஆண்டு திட்டங்கள் 1966 இருந்து 69 வரைக்கும் 1 இயர் பிளான் வந்து போடுவாங்க. 90 to 92 என்ன செய்யும் அப்படின்னா நிலையில்லாத சூழல் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ அப்ப அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியல. 8வது 5 ஆண்டு திட்டம் 1990 தொடங்கப்பட முடியல. அப்ப எப்ப தொடங்கப்படுது 8வது 5 ஆண்டு திட்டம்? 90 to 92. அப்ப வந்து முதல் 8 5 ஆண்டு திட்டங்களுமே பொதுத்துறையில மட்டும்தான் என்ன செஞ்சாங்கன்னா கவனம் செலுத்தப்பட்டுச்சு.
ஆனா 9வது ஐந்தாண்டு திட்டத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொதுத்துறையோட அந்த கவனம் வந்து குறைக்கப்பட்டு தனியார் துறையிலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா பொதுவான தேசிய வளர்ச்சியை நோக்கி அப்படின்றதனுடைய அடிப்படையில அந்த ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு போவாங்க. சோ இதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது திட்டக்குழுவினுடைய தலைவராக யார் இருக்கா அப்படின்னா நாட்டினுடைய பிரதமர் இருக்காரு. நியமன அடிப்படையில மத்திய அமைச்சருக்கு நிகரான அதிகாரத்துல துணைத் தலைவரும் மற்றும் இதர துறை சார்ந்த நிரந்தர உறுப்பினர்களும் பகுதி நேர உறுப்பினர்களும் இதனுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. பொருளாதாரம், தொழில்துறை, அறிவியல் மற்றும் பொது நிர்வாக வல்லுநர்கள் தான் நிரந்தர உறுப்பினர்களாகவும் முக்கிய அமைச்சகத்தினுடைய அமைச்சர்கள் பகுதி நேர உறுப்பினர்களாகவும் செயல்படுவாங்க. இதனுடைய மூல நிறுவனம் எது அப்படின்னா இந்திய நிதி அமைச்சகம். இப்ப இதனுடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப பணியாளர்கள் உட்பட நாட்டினுடைய பொருள் மூலதனம் மற்றும் மனித வளங்களை அடையாளம் கண்டு கம்மியானவற்றை வளங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகரிக்க செய்யணும். சரிங்களா? நாட்டினுடைய வளங்களை மிகவும் பயனுள்ள மற்றும் சமச்சீரான வகையில பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். முன்னுரிமைகளினுடைய அடிப்படையில வளங்களை ஒதுக்கீடு பண்ணணும். ப்ரிஃபரன்ஷியல் அடிப்படையில என்ன செய்யணும் அப்படின்னா வளங்களை ஒதுக்கீடு பண்ணணும். அதுக்கான கட்டங்களை வரையறுக்கணும். பொருளாதார வளர்ச்சியை தாமதப்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன செய்யணும்? ஐடென்டிபிகேஷன் பண்ணணும். எதெல்லாம் வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து குறைக்குது? உதாரணமா மக்கள் தொகை பெருக்கமா, அல்லது வந்து வேளாண்மை நலிவுற்று போறது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான காரணமா, அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும். திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான சரியான சமூக அரசியல் நிலைமைகளை தீர்மானிக்கணும். வெற்றிகரமான ஒவ்வொரு நிலைமைக்கும் தேவைப்படக்கூடிய போதிய எந்திரங்கள், மனித வளம் வேணுமா, பண வளம் வேணுமா, வேற என்னென்ன வளங்கள் வேணுமோ அதை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு காலநிலையிலும் திட்ட வளர்ச்சியை மதிப்பீடு செய்து மேலும் வெற்றிக்கு தேவையான அளவீடு மற்றும் கொள்கை ரீதியான ஆலோசனைகளை வழங்கணும். மத்திய மாநில அரசுகளினுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து நட்பு ரீதியாக அதை தீர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து திட்டக்குழுவினுடைய நோக்கங்கள் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்பதான் நம்ம 5 இயர் பிளான்குள்ளே வரோம். ஸோ 5 இயர் பிளான்ல இது வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் போடப்பட்டிருக்கு. இது ஹெரால்ட் டோமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டே ஹெரால்ட் டோமர் மாதிரி. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டினுடைய வேளாண்மையை முன்னேற்றம். சரிங்களா? வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? நிறைய எல்லாமே போரெல்லாம் முடிஞ்சு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கியிருக்கோம். அந்த சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும். அப்ப வேளாண்மையை முன்னேற்றாங்க. இது இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 3.6% வளர்ச்சி வீதத்துடன் என்ன செய்யும் அப்படின்னா இலக்கை விட வந்து அதிகமாக வெற்றியை பெற்றிருக்கும். சரிங்களா? அப்ப இதுல 3 பாயிண்ட் தான். இது ஹெரால்ட் டோமர் மாதிரி. இந்த பிளான் வந்து சக்சஸ். இதோட எய்ம் வந்து வேளாண்மை. செகண்ட் 5 இயர் பிளான் வந்து இந்த திட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா மகளநோபிஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. இது வந்து 56 இருந்து 61 வரைக்கும். அப்ப முதல்ல சாப்பாடு மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கு முதல்ல வேலை செய்யணும்ல. அப்ப என்ன செய்யணும்? நாட்டினுடைய தொழிலை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கம். அப்ப இதோட வளர்ச்சி விகிதம் என்னென்ன? 3.6 ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல அதோட 5 கூட்டினீங்கன்னா 4.1% வளர்ச்சியோட என்ன செய்யும் அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கும். அது தேர்ட் 5 இயர் பிளான். தேர்ட் 5 இயர் பிளான் என்ன சொல்லுவோம்? கட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கட்கில் திட்டத்துல என்ன பண்ணுவோம்? நமக்கு முதல்ல என்ன இருக்கு? வேளாண்மை, சாப்பாடு இருக்கு. பிளஸ் ரெண்டாவதுல தொழில் இருக்கு. அப்ப இது ரெண்டுமே இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? சுதந்திரமா இருக்கலாம். அப்ப சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய இலக்கு. சரிங்களா? சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல வளர்ச்சி 3.6 பார்த்தோம். செகண்ட்ல 4.1 பார்த்தோம். இப்ப இதோட என்ன பண்ணணும்? மூணு அதாவது இது தேர்ட் 5 இயர் பிளான் அப்படிதானே? சோ வந்து இதோட 15 ஆட் பண்ணீங்கன்னா 5.6 வரும். அதுதான் என்னது அப்படின்னா இதனுடைய வளர்ச்சியாக இருக்கும் 5.6. ஆனா என்ன செய்யல அப்படின்னா அந்த இலக்கை போய் இது அடையல. சரிங்களா? சோ ஃபெயிலியரான பிளான்ஸ்ல நீங்க இலக்கை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் கிடையாது. பட் சக்சஸ்ஃபுல்லான பிளான்ஸ்ல நீங்க வந்து ரேஷியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, முதல் 2 ஐந்தாண்டு திட்டங்கள் கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க. அப்ப தேர்ட் 5 இயர் பிளான் எப்ப இருந்து எப்ப வரைக்கும் போட்டிருப்பாங்க? 66 வரை போட்டிருப்பாங்க. ஆனா 65லயே இந்த பிளான் என்ன செய்யும்? அந்த இது இடையிலே விடுற மாதிரி ஆகி போயிடும். அதனாலதான் அந்த வளர்ச்சி இலக்கு இது அடைய முடியாம போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த 66 இருந்து 69 வரைக்கும் பாத்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலம்ன்றாங்க. ஏன் திடீர்னு திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு சைடு காரணமா இருக்கும். அதே மாதிரி 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் ஏற்பட்ட ஒரு ஃபெயிலியர், இதெல்லாம் தான் இந்த திட்ட விடுப்புக்கான காரணம். என்னன்றதை கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சரி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான காரணம். இந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா இது பண்ணப்பட்டு வேளாண்மை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து ஃபோர்த் 5 இயர் பிளான் எப்ப போடுறாங்கன்னா 69 1969 தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வருடமா, அதுல இருந்து 74 இந்த 74 செந்தமிழ் சொற்பரப்பியல் அகர முதலிய வெளியிட்ட ஆண்டா, இதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். சரிங்களா? சோ இது ரெண்டும் வந்துட்டு 4வது ஐந்தாண்டு திட்டம் இந்த காலகட்டத்துல போடப்பட்டுச்சு. அப்ப இதுல 2 முக்கியமான நோக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? வேளாண்மை. 2வது என்ன சொன்னோம்? தொழில்துறை உற்பத்தி. 3வது என்ன சொன்னோம்? இது ரெண்டுமே இருந்தா சுதந்திரமான மற்றும் சுயசார்பு அப்படின்ற மாதிரி விஷயங்களை பார்த்தோமா. அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு. இடையில நாங்க விடக்கூடாது. எங்களுடைய வளர்ச்சி நிலையா இருக்கணும், நாங்க தற்சார்பு அடைஞ்சிருக்கணும்.
இதுக்கான இலக்கு அப்படிங்கிறது இங்க 5.6 வந்து நிர்ணயிச்சு என்ன செய்ய முடியல, தேர்ட் 5 இயர் பிளான்ல அடைய முடியல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்க 5.7% வளர்ச்சின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் அதை அடைய முடியாது. அதுல பாதின்னு கூட வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 3.3% வளர்ச்சி மட்டும் தான் என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதால அடைய முடிஞ்சது. அப்ப இந்த பிளானும் என்னது அப்படின்னா ஃபெயிலியர். அடுத்து 5th 5 இயர் பிளான் போடுறாங்க. எப்போ அப்படின்னா 74ல இருந்து 79 வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா 5th 5 இயர் பிளான் போடுறாங்க. இதுல வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல மட்டும்தான் சுரங்கம்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசல, சரியா? சோ சுரங்கம்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறது 4th 5 இயர் பிளான் 1974ல இருந்து 79 வரைக்கும். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இலக்குகளினுடைய வளர்ச்சியான 4.4%ஐ விட 4.86% வெற்றி பெற்று இந்த திட்டம் வந்து ஜெயிச்சிருக்கும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தேர்ட் 5 இயர் பிளான்ல 5.6 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் அதால அடைய முடியாது, சரிங்களா? ஏன்னா அந்த நம்மளுடைய தேர்ட் 5 இயர் பிளான் என்னது, ஃபெயிலியர், சரிங்களா? அடுத்து 4th 5 இயர் பிளான்ல என்ன பண்ணுவாங்க, 5.7 ஃபிக்ஸ் பண்ணி 3.3 தான் என்ன செய்வாங்க, வளர்ச்சி இலக்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இது வந்து எப்போ, 4th 5 இயர் பிளான்ல. அடுத்து நம்ம பாக்குறது 5th 5 இயர் பிளான். ஸோ 5th 5 இயர் பிளான்ல என்ன ஆகும், வளர்ச்சி இலக்கு, சரிங்களா? வளர்ச்சி இலக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4.4% ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அதை விட அதிகமா 4.8%ஓட இந்த பிளான் சக்சஸ் ஆயிடும். அப்போ 1 சக்சஸ், 2 சக்சஸ், 5 சக்சஸ், இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 5ல என்ன செய்வாங்கன்னா வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்கம்ன்ற வார்த்தையை புதுசா கொண்டு வருவாங்க. இதுக்கு வந்து முன்வரைவு வந்து டிபி தார் அவர்களால தயாரிக்கப்பட்டது. இந்த திட்டம் 1978லயே கைவிடப்பட்டுரும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கைவிடப்பட்டுரும். கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டுல ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே கைவிடப்பட்ட திட்டம் எதுன்னு கூட கேட்கலாம். எந்த திட்டம், 5th 5 இயர் பிளான். இயர்ஸ் கொஞ்சம் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க, ஊடால எந்தெந்த வருஷம்லாம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது தேர்ட் 5 இயர் பிளான் ஃபெயிலியர் தான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் விடல. அந்த காலகட்டத்துல வேற வழியே இல்லாம அமைதியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது, சரிங்களா? ஸோ கைவிடப்பட்ட திட்டம், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்றது வந்து நம்ம எந்த 5 இயர் பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5th 5 இயர் பிளான். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 78லயே கைவிட்டாங்களா, அப்ப 78 to 79ல ஒரு வருட கால திட்டம் அப்படின்றது போட்டிருப்பாங்க. இது 5ஆண்டு திட்டத்தை 5வது 5ஆண்டு திட்டத்தை நீக்கினதுக்கு அப்புறமாக தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து 6th 5 இயர் பிளான். அப்ப இங்க 2 தடவை போட்டிருப்பாங்கன்னு தானே அர்த்தம். 78 to 79, 79 to 80. இங்க என்ன ஆகும், 80ல இருந்து 85 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது 6ஆம் 5ஆண்டு திட்டம். ஜவஹர் ரோஜ்கார் யோஜனால இந்த சமயத்துலதான் கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். வறுமையை ஒழிக்கிறது, கரிபி கட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையை ஒழிக்கணும் என்ன பண்ணணும், தொழில்துறையில தற்சார்பு அடையணும். சோ இதுதான் இதனுடைய லட்சியமாக இருந்திருக்கு. இதனுடைய வளர்ச்சி இலக்கு அப்படிங்கிறது 5.2%. ஆனா என்ன செய்யுது, 5.7% வந்து இலக்க வந்து எட்டிடுது. 1, 2, அதுக்கப்புறம் எந்த திட்டம், 5, 7, 4, 7, 1, 2, 5, 7 இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லான திட்டங்கள், சரிங்களா? சோ இந்த திட்டங்களினுடைய அந்த இலக்குகளினுடைய வளர்ச்சியை வந்து நீங்க கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 7வது 5ஆண்டு திட்டம் 1985ல இருந்து 90 வரைக்கும் போடுவாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா வறுமையை ஒழிக்கணும், தொழில்துறை தற்சார்புன்றத 6வதுல பார்த்திருக்கோம். அப்ப என்ன ஆகும், தன்னிறைவான பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத அதனுடைய நோக்கம். மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை கொடுக்கணும். வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னால என்ன செய்யணும், தொழில்துறை டெவலப் பண்ணணும். அதே மாதிரி பொருளாதாரத்தை தன்னிறைவு அடையணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். சோ இந்த 5ஆண்டு திட்டத்தினுடைய தொடர்ச்சி மாதிரி இது இருக்கும். சோ பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஸ்கீம் அப்படின்னு சொன்னா இந்த திட்டம் மட்டும்தான். தனியார் துறையினுடைய வெற்றிகரமாகவே இது பார்க்கப்பட்டிருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி இலக்கு 5.0. ஆனா என்ன செய்யும், 6.0 வளர்ச்சி கண்டிருக்கும். அப்போ 1, 2, 5, 7, சரிங்களா? அந்த 3 திட்டங்களுமே என்ன செய்யும் அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திட்டமாக என்ன செய்யும் அப்படின்னா பாத்துறோம். அதே மாதிரி 6th 5 இயர் பிளான். 5th 5 இயர் பிளான் வந்து 5th 5 இயர் பிளான், அதாவது 4th 5 இயர் பிளான் பாதிலே கைவிட்டாலும் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இலக்கை வந்து அது எட்டிடும், சரிங்களா? சோ 1, 2, 3 வந்து ஃபெயிலியர், அப்படிதானே? ஆமா, 3 ஃபெயிலியர், 4 ஃபெயிலியர். அப்ப எதெல்லாம் 5 வந்து உங்களுக்கு வந்து இலக்கை வந்து தாண்டிடும். 6 என்ன செய்யறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இலக்கை வந்து அடைஞ்சிரும், சரியா? அப்ப 1, 2, 5, 6, 1, 2, 5, 6, 7 இந்த 5ஆண்டு திட்டங்களும் வெற்றி கண்டிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட எந்த வருஷத்தோட முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது 5ஆண்டு திட்டம் அப்படின்றது 90ஓட முடியுது. அப்ப 91ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த எல்பிஜி கொண்டு வந்த ஒரு வருடமாக இருக்கும். சோ அந்த வருடத்துல வந்து நிலையற்ற சூழல் நிலவுனதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 90 to 91, 91 to 92 2 ஓராண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்ப 8வது 5ஆண்டு திட்டம், சாரி
எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 92ல இருந்து 97 வரைக்கும் போடப்பட்டிருக்கும். இந்த திட்டத்துல வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் இந்த இடத்துல மட்டும் புதுசா போய் மனித வளம் அப்படின்ற வார்த்தையை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூல் ஹக், அமர்த்தியா சென் இவங்க 2 பேரும் சேர்ந்து 1990ல வந்து இந்த கான்செப்டை உருவாக்குவாங்க இல்லையா, HDA. ஸோ அதுல வர்றதுனாலதான் 92ல என்ன பண்ணுவாங்க, மனித வளம் அப்படின்ற விஷயத்தை பத்தி இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது இப்பதான். இதனுடைய வளர்ச்சி இலக்கு 6%, ஆனா 6.8% இது வளர்ச்சி வெற்றி கண்டிருக்கும். அப்போ 1, 2, 5, 6, 7, 8 வெற்றி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்குகள் வெற்றி பெற்றது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம்ன்றது 97ல இருந்து 2002 வரைக்கும் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா, சமூக நீதி அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல தான் பேசுறாங்க. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காலத்துல வளர்ச்சி வந்து 7%, ஆனா வந்து என்ன செய்யல, 5% வளர்ச்சி மட்டும் தான் அடைஞ்சு. ஸோ இந்த பிளானும் ஃபெயிலியர். 3 மாதிரியே 9ம் என்னது ஃபெயிலியர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 2002ல இருந்து 2007. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கே நமக்கு என்ன இலக்கு பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சமமான வளர்ச்சினாங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும், சமமான வளர்ச்சி வேணும்னா தலா வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தணும் அப்படின்னு இலக்கு பிக்ஸ் பண்றாங்க. 2012ஆம் ஆண்டில் வறுமையினுடைய விகிதத்தை 15% குறைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வந்து வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி இலக்கு 8.0, ஆனா 7.2 மட்டும் தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இலக்கு எட்டப்பட்டது. அப்ப 3, 9, 10 மூணுமே என்னது அப்படின்னா ஃபெயிலியர். அடுத்ததா பாத்தீங்கன்னா 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007ல இருந்து 2012 வரைக்கும் விரைவான மற்றும் உள்ளடங்கிய வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. இதனுடைய இலக்கு 8.1%, ஆனா என்ன செய்யும் 7.9%, கிட்டத்தட்ட ஒரு 90% வெற்றி கண்ட ஒரு திட்டமாக இருக்கும். பட் இதுவும் என்னது அப்படின்னா ஃபெயிலியருக்குள்ளதான் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12வது ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய முதன்மையான நோக்கம் என்னன்னா, இங்க விரைவான அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சின்னு சொன்னாங்களா, இங்க விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சின்ற வார்த்தையை வந்து சேர்க்கிறாங்க. இதனுடைய இலக்கு 81% அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப 12 ஐந்தாண்டு திட்டங்கள் தான் இப்ப வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நித்தி ஆயோக் மாறுது. திட்டக்குழுவுக்கு மாற்றாக நித்தி ஆயோக் என்னும் அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ல ஏற்படுத்தப்பட்டது. நீடித்த வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்துறதுக்கும் என்ன செய்யும் அப்படின்னா இது செயல்படும். நித்தி ஆயோக் இந்திய அரசினுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையம். இதுல எந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர்களும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது திட்டக்குழுல. இதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆதரவையும் தரும். சரிங்களா, சாதனை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியையும் என்ன செய்யணும் அப்படின்னா மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இந்தியாவுடைய பொருளாதார முன்னேற்றத்துல ஐந்தாண்டு திட்டங்கள்ன்றது ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அதிகபட்சமான பொருளாதார பலன்களை பெற முடியுமோ அந்த அளவுக்கு அந்த திட்டங்கள்லாம் வழிகாட்டி இருக்கு. சோவியத் ரஷ்யால இருந்து தான் நம்ம இதை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 இயர் பிளான் அப்படின்றதுல இந்த பெர்சன்டேஜ் வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த பிளான்லாம் சக்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம இதுல இருந்து பார்த்திருக்கோம். இது தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல இந்த 5 இயர் பிளான்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு GS ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.